ஹாய், இது எங்கள் வீட்டு பின்னாடி தானாக முளைச்ச ஒரு பாதாம் மரம். இருக்கிற கொஞ்ச இடத்துல ஒரு பாதாம் மரமும் ஒரு வாழை மரமும் இருந்துச்சு. ஒரு நாள் நாங்கள் பார்த்தப்போ அந்த மரத்தோட ஒரு இலை மட்டும் நுனியில் கொஞ்சம் மூடி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் பலா இலையோட நுனியை குவிச்சு ஸ்பூன் மாதிரி செஞ்சு அதில் கஞ்சி எடுத்து சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சு. கிட்ட போய் அது என்னன்னு பார்த்தா குருவி கூடு மாதிரி இருந்தது. நாறு பஞ்சு எல்லாம் வச்சு நம்ம என்ஜினியர் ஒரு அழகான வீடு கட்டியிருந்தார் இலையில். அதை ஆச்சரியத்தோடு ரசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் உள்ளே எட்டி பார்த்தா அழகான குட்டி சிட்டுக்குருவிங்க ஸ்பேரோஸ் அதில் இருந்துச்சு. எப்போ குருவி வந்துச்சு, அது எப்போ முட்டை போட்டுச்சுன்னு தெரியல. முதல்ல நாங்கள் பார்த்தப்போ அது தலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் எத்தனை குருவி உள்ளே இருக்குன்னு சரியாக தெரியல. அப்புறம் பார்த்தா 3 அழகான விருந்தாளிங்க நம்ம வீட்டில் இருந்தாங்க. அதை பார்த்த நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? ஆளுக்கு வந்து அந்த குருவிங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் மெதுவாக இலையை பிடிச்சி எட்டி எட்டி ஆசையாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போதான் பிறந்த இந்த சின்ன சிட்டுக்குருவிகளை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சியை இவ்வளோ கிட்ட பார்த்ததே இல்லைல்ல. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் அடிக்கடி வந்து அதை பார்த்துட்டு போனோம். அந்த குருவி யோசிச்சிருக்கும், வந்துட்டான்டா சும்மா சும்மா நம்மளை எக்ஸிபிஷன் மாதிரி வேடிக்கை பார்க்க. ஆரம்பத்தில் 2 நாளெல்லாம் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்த குருவிங்க 3ஆவது நாளெல்லாம் சில சமயங்களில் நம்ம கைப்பட்டு இலை கொஞ்சம் அசைஞ்சாலும் நம்ம அம்மா தான் நமக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்கன்னு அந்த குருவிங்க வாயை ஆன்னு திறக்க பார்க்குற எங்களுக்கு அது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. குருவி என்னவோ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அது வாய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதை திறந்தால் தான் தெரியுது இவ்வளோ பெரிய வாயான்னு. அப்புறம் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்தப்போ வெறும் கூடு தான் இலையில் இருந்தது. அந்த சின்ன சிட்டுக்குருவிங்களுக்கு சிறகு முளைச்சி எங்கேயோ பறந்து போயிடுச்சு. வந்து பார்த்த எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. இப்போ இதில் என்னென்னா, இருந்த ஒரே ஒரு மரத்துலையும் 3 குருவிங்க வாழுறதுக்கு இடம் இருந்திருக்கு. அப்போ நாமெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா கூட அதில் எத்தனை ஜீவன்கள் வாழும் இல்லை? அதனால எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இந்த மாதிரி குட்டி குட்டி ஜீவன்களை வாழ வைப்போம். நீங்கள் எப்போ கடைசியாக சிட்டுக்குருவியை பார்த்தீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள். சிட்டுக்குருவிகள் இனம் வேகமாக அழிஞ்சிட்டு வருதுன்னு ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. அதனால அழிஞ்சிட்டு வர சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படுது. இனங்களை அழித்துவிட்டு இன்று வெட்கமே இல்லாமல் தினங்களை கொண்டாடுகிறோம். முடிந்தவரை பாதுகாப்போம் சிற்றுயிர்களை. கால மாற்றத்தின் சுழற்சியால் காணாமல் போன பட்டியலில் சிரமுயர்த்தி பார்ப்பதற்கும் வாய்ப்புகள் இன்றி காண கிடைக்காத சிட்டுக்குருவிகள். அந்த காலங்களில் சின்ன வயசில் களத்து மேட்டில் சிதறி கிடக்கிற நெல்மணிகளை கொத்தி தின்ன அவ்வளோ சிட்டுக்குருவிகள் எங்கிருந்தோ பறந்து வரும். கீச் கீச்னு அந்த பறவைகளோட அந்த இனிமையான ஒலி அந்த இடம் பூரா நிறைஞ்சிருக்கும். அந்த அழகிய நாட்கள் இனி வருமா? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.